அன்பு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. வெண்ணிலா இந்த வீட்ல தான் இருப்பா. அவள இருக்க சொன்னதுக்கு அனுமதி குடுத்தது நான் தான். இனிமேல் அவ இருக்க போறதுக்கு அனுமதி குடுக்குறது நான் தான். அத மொத நீ புரிஞ்சுக்க அப்டின்றாங்க. நான் எவ்வளவு சொல்லியும் நீங்க கேட்க மாட்டீங்க. இனிமேல் வெண்ணிலா அந்த வீட்ல இருந்தா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வெளியேறும்போது, நேரா கண்மணி வீட்டுக்கு தான் போறாரு. அங்க போன உடனே அவங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வாங்க மாப்பிள அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசுறாங்க. ஆனா கண்மணி அதை விரும்பவே மாட்றாங்க. எதுக்கு இங்க என்னை தேடி வந்தீங்க? நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீட்ல நான் தங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அவரால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒண்ணு நான் நீங்க நினைக்காத கண்மணி, நான் கண்டிப்பா வீட்ட விட்டு போயிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல புரிய வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாரு. ஆனா அதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லாம போயிருது. அதே நேரத்துல வேற வழியே இல்லாம என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிறாரு. அதாவது அவங்க கம்பெனில வேலை பார்க்குற ஒருத்தரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய், இன்னைக்கு நைட்டு நான் ஸ்டே பண்ணிக்கிறேன். இனிமேல் நான் இங்கே தான் தங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கான ரீசன் அவர் கேட்கும்போது, வீட்டில் சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்றாரு. இது எல்லாத்தையுமே அவர் கேட்டுட்டு அவரோட ஃப்ரெண்டு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நேரம் பாட்டிக்கு ஃபோன் போட்டு, இங்கே தான் வந்திருக்காரு அண்ணே, அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கண்டிப்பாக வெண்ணிலாவை திரும்ப அன்போட சேர்த்து வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி விரும்புறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கு. அதே நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அவங்க அம்மா ரொம்ப கவலைப்பட்டு அழுகுறாங்க. என்னுடைய மையம் வீட்டை விட்டு போயிட்டேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருந்த அன்பும் கண்மணி இப்ப பிரிஞ்சு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே. இந்த வீட்டுல வெண்ணிலா வரும்போது எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. இவ கண்டிப்பா இங்க இருந்தா இங்க எல்லா பிரச்சனையும் ஏற்படும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அவளுக்கு சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்த்து, அதாவது மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன். அது எல்லாமே வீணா போயிருச்சு. ஒருவேளை அவ கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அந்த வீட்டை விட்டு வெளியும் போயிருப்பா. அவளும் சந்தோஷமா இருந்திருப்பா. அது எல்லாத்தையுமே கெடுத்து போட்டு என்னோட மகனையும் மருமகளையும் நிம்மதி இல்லாம ஆக்கி போட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு அழுகுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம அதாவது அன்போட வீட்டில் எல்லாருமே அவங்க அண்ணன் தம்பி அதாவது எல்லாமே ஃபீல் பண்றாங்க. இருந்தாலும் நீ அது கண்டிப்பா மாறும். அன்பு கண்டிப்பா கண்மணியை மீட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருவாரு. நீ எதுவும் நினைக்காதமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆறுதல் கொடுக்குறாங்க. ஆனா அது நிறைவேறக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாவே இருக்கு. ஏன்னா இன்னும் கண்மணி அன்பு மேல கோவமா இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த வீட்டுல. ஆனா அன்பு ஒரு ஆளுக்காக மட்டும் தான் அவங்க அந்த வீட்டுல வாழ்ந்தாங்க. அன்பே நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டார் அப்படிங்கும்போது அவங்களால ஏத்துக்க முடியல. அதோட ஃபீல் தான் அவங்களுக்கு அதிகமான ஹார்ட் ஆயிருக்கு. அதுல இருந்து அவங்க ரிலீஃப் ஆகிறதுக்கான இன்னும் காலமும் நேரமும் இருக்கு. கண்டிப்பா அது வரைக்கும் அன்பு வெயிட் பண்ணி தான் ஆகணும். தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.